Hi viewers, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல Samsung 28 liters convection microwave oven ஓட product unboxing and அதோட features பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த Samsung ovenல நிறைய accessories கொடுத்திருக்காங்க. அதுதான் என்னென்ன accessories அப்படினு சொல்லிட்டு பார்த்துட்டு ovenல அதை நம்ம எப்படி fix பண்றது அப்படினு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்னு வந்து கொடுப்பாங்க. இது பாத்தீங்கன்னா டர்ன் டேபிள் அப்படினு சொல்லுவாங்க. ஓவன் குள்ள வந்து ரொட்டேட் ஆகிறதுக்காக கொடுத்திருக்க ஸ்டாண்ட். அதே போல ஓவன் குள்ள வந்து சில அக்சஸரீஸ்லாம் தெர்மோகோல்ல வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு நம்ம ஒவ்வொண்ணா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பாப்போம். ஓவன் குள்ள வந்து உங்களுக்கு அக்சஸரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி உள்ள கொடுத்திருக்காங்க. இந்த ஓவன் வந்து நான் Amazonல புக் பண்ணி வாங்கினேன். அந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்றேன். இதுல இருக்க அக்சஸரீஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேலேயே வந்து உங்களுக்கு வந்து கிரஸ்ட் பிளேட் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. உள்ள ஓவன் குள்ள வச்சு நம்ம குக் பண்றதுக்கு யூஸ் பண்ற பிளேட். இதனுடைய பேர் தான் வந்து கிரஸ்ட் பிளேட். இது ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஓவன்ல வந்து நம்ம grill பண்றதுக்காக நமக்கு ஹை ரேக் லோ ரேக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரேக் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது கூட வந்து உங்களுக்கு grill rods அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோலர் ரிங் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு grill rods. இதுக்குள்ள வந்து ஒரு கிளாஸ்வேர் ஒன்னு இருக்கு, பவுல் மாதிரி ஒன்னு. சோ இதெல்லாம் தான் அந்த ஓவன்ல வந்து அக்சஸரீஸ் லிஸ்ட் இதுதான். So நீங்க இதல வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த 28 liters Samsung microwave slim fry ovenல கொடுத்திருக்க accessories list இது. இப்ப பாத்தீங்கன்னா ஓவன்ல வந்து உள்ள வந்து செட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள தெர்மோகோல்லாம் இருந்துச்சுனா நம்ம வந்து அத க்ளீனா சுத்தம் பண்ணி எடுத்துறலாம். ஒரு க்ளீன் கிளாத்ல நம்ம நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த தெர்மோகோல் பீசஸ்லாம் உங்களுக்கு உள்ள இருக்கு இல்லையா, அத வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணிடலாம். இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா ரோலர் ரிங் அப்படி சொல்வாங்க. ஓவன் குள்ள வந்து நமக்கு அந்த ஃபுட் ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும் இல்லையா, அதுக்காக வந்து இந்த இது கொடுத்திருக்காங்க. இத வந்து நம்ம உள்ள வந்து பிளேஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி சென்டரா பார்த்து. இதுக்கு மேல டர்ன் டேபிள் ஒன்னு கொடுத்திருப்பாங்க கிளாஸ்ல. சோ அதுல வந்து உங்களுக்கு 3 கிளாம்ப் மாதிரி ஒன்னு இருக்கும். உள்ள வந்து ஃபிட் பண்றதுக்காக கொடுத்திருப்பாங்க. இத வந்து கரெக்ட்டா நீங்க ஓவனோட சென்டர்ல வச்சு நீங்க பிளேஸ் பண்ணி லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து செட் ஆயிடும். இந்த டர்ன் டேபிள் வந்து செட் ஆன உடனே நீங்க லைட்டா ரொட்டேட் பண்ணி பாத்துக்கலாம் அது கரெக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படினு சொல்லிட்டு. லைட்டா வச்சு ஜென்டலா பிரஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அது ஃபிட் ஆயிடும். இப்ப டர்ன் டேபிள் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சோ இது கூட வந்து நம்ம கிரஸ்ட் பிளேட் கொடுத்திருக்காங்க சொன்னால அது வந்து ஃபுட் குக் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி டர்ன் டேபிள் மேல நீங்க வச்சு பிளேஸ் பண்ணி நம்ம ஃபுட் வந்து குக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புரோட்டீன் நான் அதெல்லாம் நீங்க வச்சு நீங்க குக் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி ஒன்னு கொடுத்திருக்காங்க. கேக் குக் பண்ணிக்கலாம். இல்லனா நம்ம கிரில்லிங் ராட்ஸ்லாம் இதுல வந்து சென்டரா பிளேஸ் பண்ணி நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம இந்த கிளாஸ்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிரில்லிங் பர்பஸ்க்கு உங்களுக்கு ஹை ரேக் லோ ரேக்னு ரெண்டு ரேக் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து grill சிக்கன்லாம் பண்ணனும், பன்னீர் டிக்கா, பன்னீர் ஃப்ரை அந்த மாதிரி எதனா பண்ணனும்னா நீங்க இந்த மாதிரி ஹை ரேக்ல யூஸ் பண்ணிக்கலாம். லோ ரேக்கும் இருக்கு. குவாண்டிட்டி ஜாஸ்தியா இருந்தாலோ இல்ல வந்து ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய சிக்கன் வந்து நீங்க குக் பண்றீங்கனாலும் நீங்க லோ ரேக்ல வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த ராட் வந்து எதுக்கு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ஹோல் சிக்கன் ஒரு முழு சிக்கனை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ராட்ல வந்து குத்தி நீங்க ஃபுல்லா குக் பண்றதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இத தவிர உங்களுக்கு 6 ஸ்கியூவர் ராட் மாதிரி உங்களுக்கு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. அத வந்து பன்னீர் டிக்கா பண்றதுக்கோ இல்ல வந்து கெபாப் ஐட்டம்ஸ்லாம் பண்றதுக்கு நீங்க இந்த ஸ்கியூவர் ராட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத தவிர உங்களுக்கு ஓவன் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதல தான் வந்து ப்ரீ டிஃபைன்ட் செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம அங்க போட்டுட்டு நம்ம அப்படியே குக் பண்ணலாம். சூப்பரா உங்களுக்கு குக் ஆகி வந்துரும். ஸ்லிம் ஃப்ரை மட்டும் இல்ல, இந்தியன் ரெசிபீஸ், ரோட்டி, நான் அதுக்கப்புறம் கர்ட் வந்து நமக்கு புளிக்க வைக்கிறதுக்கு, ஒரு டவ் செஞ்சோம்னா அது வந்து ஃபெர்மெண்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இங்க ப்ரீ டிஃபைன்ட் செட்டிங்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மெனுவை நீங்க செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் வந்து குக் ஆயிட்டு வந்துடும். அதே போல டீஃப்ராஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபுட்டை வந்து ரீஹீட் பண்ணிக்கலாம். அதே போல வந்து டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம். டீஃப்ராஸ்ட் பண்றது மூலமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து பீஸ் இல்ல மட்டன் எல்லாமே நீங்க உள்ள வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க ஈஸியா டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கலாம்.
அதே போல இந்த ஓவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து வெளியில வந்து இந்த மாதிரி இவ்வளவு ஸ்பேஸா கொடுத்துருக்காங்க. அதே போல நீங்க செவுத்த ஒட்டி வைக்காம கொஞ்சம் ஸ்பேஷியஸா நீங்க விட்டீங்கன்னா தான் அந்த ஹீட் வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஆகி ஈஸியா வெளியே வந்து உங்களுக்கு போகும். அதுவும் நீங்க செக் பண்ணிக்கணும். அதே போல இந்த ஓவன்ல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா தான் நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்க போறேன். எப்படி வந்து ஆப்ஷன் செட் பண்றது. இப்ப பாருங்க ஸ்லிம் ஃப்ரை ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. அந்த ஆப்ஷன்ல 1 செட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க 3 4 5 சொல்லிட்டு. இப்ப இதுல சப் மெனு வேணும்னா இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா சப் மெனு ஆப்ஷனுக்கு போகும். சோ இதுல நீங்க 1 2 3 4 5 வந்து உங்களுக்கு அங்க ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள செட் பண்ணி கொடுத்திருக்காங்க சொன்ன டிஃபால்ட் செட்டிங்ஸ். அது மூலமா நீங்க செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து குக் ஆகி வந்துரும். இந்த ஓவனோட மெயினான புல்லட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்லிம் ஃப்ரை டெக்னாலஜி மூலமா ஆயில் வந்து கம்மியா நம்ம யூஸ் பண்ணி சூப்பரா ஃப்ரையா கிறிஸ்பி ஃப்ரை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோட்டி நான் கர்ட் இதெல்லாமே 35 மினிட்ஸ்ல வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். 134 ஆட்டோ குக் மெனு and 100 இந்தியன் ரெசிபிஸ் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. செராமிக் எனாமல் கேவிட்டி மூலமா நம்ம ஈஸியா வந்து கிளீன் பண்ணிக்கலாம். 10 year வாரண்டி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நிறைய அக்சசரிஸ் கொடுத்துருக்கனால நாங்க இப்போ ஈஸியா வந்து குக் பண்றதுக்கு நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டைப் வந்து கன்வெக்ஷன், ஓவன் கெப்பாசிட்டி வந்து 28 liters, 3 to 4 ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பவர் கன்சப்ஷன் வந்து 1400 watts. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட வித் ஹைட் அண்ட் டைமென்ஷன் வந்து கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்க கிச்சனுக்கு தகுந்த போல நீங்க வந்து இதை வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். எந்த லிட்டர்ஸ் வேணும் நீங்க செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த ஓவன்ல இருக்க மெயினான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தூர் டெக்னாலஜி. இந்த தந்தூர் டெக்னாலஜி மூலமா ஒரு தந்தூரி சிக்கன் ஆகட்டும், ஒரு தந்தூரி ரோட்டி ஆகட்டும், உங்களுக்கு எப்படி அந்த ஸ்மோக்கி ஃபிளேவர்ல சுட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, அதே போல உங்களுக்கு இதுல ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 200 டிகிரி செல்சியஸ் வரை யூஸ் பண்றதுனால உங்களுக்கு அந்த ப்ரௌன் ஆகுறதும் உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஃபிளேவர் வருதும் உங்களுக்கு இதுல அப்படியே உங்களுக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகும். ரோட்டி பண்ணலாம், நான் பண்ணலாம், தந்தூரி சிக்கன் பண்ணலாம், இல்ல வந்து கிரில்டு சிக்கன் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுல பண்ணலாம். அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லிம் ஃப்ரை டெக்னாலஜி. இது மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து கம்மியா யூஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆகட்டும், எதனா சிப்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க இதுல வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து ஃப்ரைடு ஃபுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா பிடிக்கும். அதே ஃப்ரைடு ஃபுட்ஸ் வந்து ஆயில் இல்லாம பட் அதே டேஸ்ட் அதே டெக்ஸ்சர்ல கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஓவன்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ட் கூட நம்ம வந்து செய்யலாம். கர்ட் வந்து புளிக்க வைக்கிறது ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அதே போல நீங்க இப்ப எதனா ஒரு மாவு வந்து நீங்க பிசைஞ்சிட்டு ஃபெர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து நீங்க இந்த ஓவன்ல வச்சுட்டு சீக்கிரமா குறைஞ்ச டைம்ல வந்து நீங்க ஃபெர்மெண்ட் பண்ணிடலாம். சோ அதனாலதான் வந்து உங்களுக்கு இதுல ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் ரெசிபிஸ் வந்து நம்ம இதுல குக் பண்ணலாம். கிரேவி ஆகட்டும், இல்ல வந்து வேற விதமான ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், நிறைய வந்து உங்களுக்கு வந்து குக் பண்ணலாம். அதே போல ப்ரீ ப்ரோக்ராம்டு எல்லாமே இருக்கனால ஃபார் எக்ஸாம்பிள் சமோசா, ஒரு பஃப் ஆகட்டும், இல்ல வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ப்ரீ டிஃபைன் செட்டிங்ஸ் மூலமா வந்து அழகா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த சப்மெனு செலக்ட் பண்ணிட்டு நீங்க அழகா வந்து குக் பண்ணிடலாம். இந்த ஓவன் கூடயே உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்லயும் உங்களுக்கு யூசர் கைடு வந்து பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க சீக்கிரமாவே இதுல வந்து குக் பண்ண கத்துக்கலாம். இதுல கொடுத்துருக்க பட்டன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லிம் ஃப்ரை, ரோட்டி நான், கர்டு, டவ் ப்ரூஃப் இதெல்லாம் பண்றதுக்கு, இந்தியன் ரெசிபிஸ் பண்றதுக்கு, பவர் டீஃப்ராஸ்ட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் சென்சார் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, கன்வெக்ஷன், கிரில், மைக்ரோவேவ் அண்ட் காம்பி பட்டன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதை பத்தின இன்னும் டீடைல்டா வீடியோ வந்து நான் செகண்ட் பார்ட்ல வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். பேசிக்கா உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னா இப்ப பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஃபுட் வந்து டீஃப்ராஸ்ட் பண்றதுக்கு, ஃபுட் வந்து ரீஹீட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் நார்மலா குக் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கன்வெக்ஷன் மோடு மூலமா நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோவேவ் வந்து இங்க வந்து யூஸ் ஆகாது. இங்க வந்து நீங்க 40 டிகிரி செல்சியஸ் டு 200 டிகிரி செல்சியஸ் வந்து நீங்க டெம்பரேச்சர் செட் பண்ணி 60 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நீங்க இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் பண்றது, கேக் பேக் பண்றது, பிஸ்கெட்லாம் பேக் பண்றது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிரில்லிங் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் வந்து சீக்கிரமா ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் ஃபுட் வருது இல்லையா, அதெல்லாமே வந்து உங்களுக்கு வித்தவுட் மைக்ரோவேவ்ஸ் மூலமா நம்ம கிரில் பண்ணிக்கலாம். இது நார்மல் ட்ரெடிஷனல் ஓவன்ல இருக்க மாதிரி தான் உங்களுக்கு நல்ல சூப்பர் ரிசல்ட்ஸ் வரும். இதுக்கு வந்து நீங்க ஹை ரேக், லோ ரேக் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
மைக்ரோவேவ் ஆப்ஷன்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து ஃபுட்டை வந்து குக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரீஹீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபுட்டு டேஸ்ட் மாறும். அந்த மாதிரி டேஸ்ட் மாறுதெல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ரீஹீட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த ஃபார்ம் அந்த கலரோட ஃபுட்டோட கலர் கூட வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகாமல் உங்களுக்கு வந்து ரீஹீட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் வந்து இந்த மைக்ரோவேவ் வந்து இதில் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் கன்வெக்ஷன்லயோ உங்களுக்கு கிரில்லையோ இந்த மைக்ரோவேவ் வந்து யூஸ் ஆகாது. காம்பினேஷன்ல வேணா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஆப்ஷன்ஸும் எப்படி பண்றது எல்லாமே ஒரே வீடியோல சொன்னீங்கன்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அந்தந்த ஃபுட் செய்யும் போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து ஓவன் பேஸ்டு நான் உங்களுக்கு ஃபுட் ரெசிபிஸ் நிறைய போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.